ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு சண்டேயோட லாங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக போட்டிருந்த மினி விலாகில் எல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த சண்டே வந்துட்டு டீப் க்ளீனிங் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு எழிலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அம்மா வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுற போகிறேன். எழிலுக்கு வந்துட்டு நேற்று நைட்லேருந்து வந்து லேசாக வந்து ஃபுட் பாய்சன் மாதிரி இருக்குது, வாமிட் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ அதனால் வந்து சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். இட்லி ஊற்றிட்டு ப்ளஸ் வந்துட்டு வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சமாக காரம் வச்சு கடைசல் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு அவனை கூட்டிகிட்டு போய் அம்மா வீட்டில் வந்து விட்டுட்டு வந்துட்டேன். அண்டு சில சேஞ்சஸ்லாம் வந்து ஹாலில் பண்ணிகிட்டு இருந்தோம். பிகாஸ் என்னுடைய தையல் மிஷின் வந்துட்டு டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடி. அது வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அண்டு ஃபைனலாக வந்து டஸ்டிங் ஒர்க் எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹாலில் ஃபுல்லாகவே. ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து நகர்த்தி வச்சுட்டு அது பின்னாடி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். டிவியோட ஷோகேஸில் இருந்த அந்த பொம்மை எல்லாமே எடுத்து அவரே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே டிவியுமே டிஸ்மேண்டில் பண்ணி டஸ்டிங் பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்துட்டு உள்ள கபோர்டில் இருந்த அந்த துணி எல்லாமே வந்து மடிக்கணும்னு சொல்லியிருப்பேன் மினி விலாகில். ஸோ அது எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எழிலோடது மட்டும்தான் எடுத்து நான் வந்துட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஒரு 1 வீக்காகவே கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளமாகவே இருக்குது. எனக்கு வீசிங் ப்ராப்ளம் சின்னதுலேருந்தே இருக்குது. பட் இப்போ வந்து இந்த கிளைமேட் கொஞ்சம் மழை வெயில் மாறி மாறி வரவும் வீசிங் வந்து அகைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து மெடிசன்ஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலுமே இப்போ டஸ்டிங்லாம் பண்ணவும் சடனாக வந்துட்டு ஸ்னீசிங் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு இருமல், அடுத்து வந்து வீசிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் மடிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு வீசிங் கொஞ்சம் அதிகமான மாதிரி ஃபீல் ஆச்சு. எங்கே இன்னும் அதிகமாகிட போகுதுன்னு சொல்லிட்டு கையோடு போயிட்டு மெடிசன்ஸ் எல்லாமே போட்டுட்டு வந்து என்னோடய ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளம்ஸியாக தான் இருக்குது. வார்ட்ரோப் ஃபுல்லாகவே எடுக்கிறது திரும்பியும் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் மாற்றி மாற்றி வைக்கிறதுனால ஃபுல்லாகவே கொஞ்சம் க்ளம்ஸியாக தான் இருந்தது. பட் நான் வந்துட்டு இன்றைக்கி எழிலோடது மட்டும்தான் வந்து பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்துட்டு நான் இதை மடிச்சிட்ருக்க அந்த சமயத்துலேயே வந்துட்டு அம்மா கால் பண்ணாங்க. எழில் வந்துட்டு அகெயின் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அதனால் அவனோட மருந்து வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட தான் வந்து அவனோட வாமிட் மருந்துமே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவனோட ஒர்க் மட்டும் கொஞ்சம் கடகடன்னு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவனோட துணி எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மடித்து வச்சுட்டு அண்ட் அவனோட புது துணி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மாற்றி வைக்க வேண்டியிருந்தது. ஸோ அதையுமே வந்துட்டு நான் எல்லாமே மாற்றி வச்சுட்டு அதை மட்டும் முடிச்சுட்டு அம்மா நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது அம்மா சொன்னாங்க, இல்லை இப்போ நார்மல் ஆகிட்டான், கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அம்மாட்ட சொல்லிவிட்டு மற்ற ஒர்க் எல்லாமே நான் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டஸ்டிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ நான் வந்துட்டு இந்த வீடு பெருக்கிறது அந்த ஒர்க்லாம் வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் மாப்பிங் ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஸோ கையோடு வந்துட்டு எழிலோட துணி எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சுட்டு புது துணி எல்லாமே வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு பத்தாதோ அதையுமே எடுத்து வச்சுட்டேன். அண்டு அவன் வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்லையுமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போது பீரோவில் வச்சுருக்கேன் இல்லையா, இது எல்லாமே வந்து அவன் வீட்டுக்கு போடுறது. இது எல்லாமே வந்து புது ட்ரெஸ். இப்போது ஒரு இந்த வீக்கில் மட்டும் எடுத்து எனக்கு பேண்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டது எல்லாமே இங்கேயே இருந்தது. ஸோ அதையுமே வந்து மடித்து வச்சிட்டேன். கபோர்டில் வச்ச எழில் ட்ரெஸ்ஸு கூட ஒரு குட்டி பாக்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்துட்டு அவனோட அசசரிஸ் எல்லாமே வச்சுருக்கேன். பெல்ட், அப்புறம் அந்த போ வரும் இல்லையா அது, அண்ட் சாக்ஸு, கர்ச்சிஃப் இதெல்லாமே இதில் வச்சுருப்பேன். ஸோ இந்த சைடு அசைச்சிட்டு நம்ம பின்னாடி இருக்க டிஷர்ட்டு அந்த ட்ரௌசர் எல்லாமே எடுத்துக்கலாம். என்னோட இப்போ கபோர்ட் காமிச்சேன் இல்லையா, ஃபுல்லாகவே வந்துட்டு கொஞ்சம் க்ளம்ஸியாக தான் இருக்குது. என்னோடய ட்ரெஸ் அண்ட் அவரோட ட்ரெஸ் இது எல்லாமே வந்துட்டு டெய்லி வேர்ஸ் தான். அவர் ஆஃபீஸ்க்கு போட்டு போகிறது அண்ட் நான் வந்து வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுறது, எழிலோட ரெகுலராக யூஸ் பண்ணுறது மட்டும்தான் வந்துட்டு இந்த கபோர்டில் வந்து வச்சுருப்போம். அண்டு புது துணி எல்லாமே வந்துட்டு என்னோடது மட்டும் இங்கே இருக்கும். சாரீஸ் எல்லாமே அந்த பவுச்சில் போட்டு கீழே வச்சுருப்பேன். எழில்தும் அவரோடது மட்டும் வந்துட்டு நாங்கள் ஒரு கிளாத் வார்ட்ரோப் ஒன்று வாங்கியிருந்தோம் இல்லையா ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து, அதில் தான் வந்துட்டு எழிலோடதும் அவரோடதும் புது ட்ரெஸ் எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ எழிலோடைய டெய்லி வேர்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். மீதி அவனுக்கு பத்தாது எல்லாமே தனியாக எடுத்து ஒரு பேக்கில் போட்டு வச்சுட்டு அவனோட புது ட்ரெஸ்ஸில் எதெல்லாம் அவனுக்கு பத்தலை அண்ட் வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு கலைஞ்சிருந்தது மாற்றி மாற்றி அவனுக்கு வந்துட்டு ஜீனோடலாம் வந்துட்டு வேறு ஷர்ட் போட்டு பேர் பண்ணி போடுவேன். ஸோ அது எல்லாமே வந்துட்டு செட்டாக எடுத்து மடித்து வச்சுட்டு அண்ட் அவன் போடாமல் இன்னுமே வந்துட்டு ஒரு 4-5 ட்ரெஸ் இருக்குது புதுசாகவே. ஸோ அது எல்லாமே எடுத்து மொத்தமாக தனியாக ஒரு பேக்கில் வந்து வச்சுட்டு அதையுமே வந்து வச்சிட போகிறேன். இப்போ வந்து எழிலுக்கு எட்டுற மாதிரி கீழே இருக்கிறதுனால அவனே வந்துட்டு ஓப்பன் பண்ணி டெய்லி பேண்ட்டு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் வந்துட்டு அதையுமே வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணி மேலே அடுக்கி வச்சுட்டேன். அவனுக்கு வந்து எட்டாத மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன். அண்டு வந்துட்டு கையோட புது ட்ரெஸ்லையுமே அவனுக்கு எதெல்லாம் வந்து செட் ஆகாதுன்னு பார்த்து அது எல்லாமே எடுத்து அந்த தனியாக ஒரு கட்டைப்பையில் வந்து போட்டு வச்சுட்டேன். எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கிட்ட இருக்க குட்டி பசங்களுக்குலாம் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் இதை முடிச்சுட்டு எழில வந்துட்டு இப்போ ஈவினிங் போகும்போது நான் வந்து கூட்டிகிட்டு போகணும் இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு, அவனுக்குமே அதுக்குமே வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வந்து கையோடு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கான பேக்குமே வந்துட்டு இப்போவே வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். என்னோடய பேக்கில் எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன போட்டுட்டு போகணும், என்னென்ன கொண்டு போகணும் எல்லாமே வந்துட்டு என் பேக்கில் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன்.
காலையில் எழில வந்துட்டு அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடும்போதே 11:30 to 12 கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் இந்த ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு 3:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு டாக்டர் 6 வந்துடுவாங்கன்றதுனால நான் இங்கேருந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு போயிட்டேன். நம்ம இங்கே இந்த ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பி அங்கே போயிட்டு அங்கேருந்து அப்படியே எழில வந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ உள்ளே ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே ஃபுல்லாக ஹஸ்பண்ட் வந்து டஸ்டிங்லாம் முடிச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு போயிட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மாப் போடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெருக்கிற வேலை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். தூசி பாருங்கள் எப்படி வந்து பறந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டீப் க்ளீனிங் பண்ணலனாலும் அப்பப்போ வந்துட்டு இருக்கிற டஸ்ட்டு கண்ணில் படுற டஸ்ட்லாம் பெருக்கிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் எவ்வளோ டஸ்ட் வந்து பறக்குது பாருங்கள். எப்படி தான் அந்த டஸ்ட் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வருதுன்னு தெரில. அவ்வளோ ஒன்றும் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு மெயின் ரோடோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அவ்வளோ வந்து டஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டீப்பா மட்டும் உள்ளே போட்டு வச்சுருந்தோம் இன்னொரு ரூமில். ஸோ அதையுமே எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சிட்டேன். அப்போ வந்து எழில் கொஞ்சம் குட்டி பையனாக இருப்பான், ஏறி கீழே விழுந்துட போகிறான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு அதை வெளியவே போட்டுட்டு டீப்பா இருந்த இடத்துல இங்கே இருந்த சோஃபா எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு இந்த இடத்த தான் வந்துட்டு இப்போ மிஷின் போடுறதுக்காக ஃபுல்லாகவே வந்துட்டு காலி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மிஷின் வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு இங்கே போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் அங்கே வந்துட்டு எனக்கு பவர் மிஷின் போடுறதுக்கு ப்ளக் பாயிண்ட்டுமே இருக்குது, கரெக்டாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும் ஜன்னல் பக்கத்துலங்கிறதுனால அதுதான் வந்து போட்டிருந்தேன். ஃபைனலாக வந்து வீடு இப்படி தான் வந்து ஃபுல் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. மாப் மட்டும் பண்ணல, நைட்டு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிடும்ன்றதுனால கிளம்பிட்டோம். எழிலோட சொப்பு எல்லாமே வந்து ஏறக்கட்டி எடுத்து வச்சுருக்கோம். பழசு எல்லாமே வந்துட்டு எடுத்து ஒரு கட்டப்பையில் போட்டு வச்சுட்டோம் உடஞ்சதெல்லாம். அண்டு மீதியெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வந்து கிளியர் பண்ண வேண்டி இருக்குங்கிறதுனால அப்படியே வச்சுருக்கேன். அதுவுமே வந்து நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வேலையாக வந்துட்டு வீடு க்ளீன் பண்ணியாச்சு இல்லையா, அதனால் இந்த மிஷினும் வந்து அசம்பிள் பண்ணிகிட்டே போயிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த பிறகு ஈவினிங் வந்துட்டு கொண்டு போயிட்டு மிஷினுக்கு வந்து மோட்ரு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, அது என்னன்னு சொல்லி போய் பார்க்கணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு வேலையாக அந்த அசம்பிள் பண்ணுறதை வந்து பார்த்துட்ருந்தோம். என்னோடய ஹஸ்பண்டே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்து வச்சது, பேக் பண்ணி நாங்கள் பத்திரமா எடுத்து வச்சுருந்தோம். அண்ட் அகைன் அவரே வந்துட்டு எனக்கு அசம்பிளும் பண்ணி கொடுத்துட்டாரு ரொம்ப பக்காவாக. இது எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி பத்திரமா வந்து ஒரு டிவியோடைய கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து ஃபுல்லாக பக்காவாக பெரிய பாக்ஸ் தான் அது, அதில் போட்டு வச்சுருந்தோம். பட் இருந்தாலுமே டஸ்ட்டாக இருந்தது, அதனால் அது எல்லாமே வந்து நான் பக்காவாக வந்து உட்காந்து தொடச்சிட்டு அண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்களும் வச்சு பார்க்குறோம், இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லி மாட்டி பார்க்குறோம். பட் ஏதோ ஒன்று வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டுகிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பிளான் பண்ணது ஆள் கூட்டிகிட்டு வந்தே பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். அப்புறம் அவர் தான் சொன்னார் நானே பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணோம். அவர் வந்து மாட்டினார், இந்த பக்கம் மாட்டினார், அந்த பக்கம் மாட்டினார். ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் யூடியூப் எடுத்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, மண்டை மேலே இருக்க கொண்டைய மறந்த மாதிரி ஒரு பெரிய அந்த இடத்துல ஒரு பெரிய பார்ட் ஒன்று இருக்குது. அந்த பார்ட்டே வந்து நாங்கள் மறந்துட்டோம். அதை எடுத்து தனியாக மேலே வச்சுருந்தோம், அதை வந்து பாக்ஸில் போட முடியலங்கிறதுனால. ஸோ அந்த பார்ட்டே வந்து நாங்கள் மறந்துட்டோம். அதை போடாததுனால தான் வந்துட்டு எங்களால் ஃபிக்ஸ் பண்ணவும் முடியல அப்படிங்கிறது லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணிவிட்டு நான் தான் பார்த்துட்டு சொன்னேன். இப்போ காட்டியிருந்தேன் இல்லையா கேமராவுக்கு முன்னாடி, அதுதான் வந்து அந்த பார்ட். அந்த சைடில் இருக்க 2 பேனல் அண்டு வந்துட்டு வீல் அண்டு அந்த பெடல், இது 4மே வந்துட்டு இந்த பெரிய பேனலில் தான், இந்த பெரிய பார்ட்டில் தான் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ ஃபைனலாக அதை கண்டுபிடிச்சி அதையும் எடுத்துகிட்டு வந்து மாட்டினோம். அதை மாட்டினதுமே வந்துட்டு கரெக்டாக வந்து டக்குன்னு எல்லாமே வந்து செட் ஆகிடுச்சு. அண்டு சூப்பராக வந்துட்டு அவருமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கு வந்துட்டு இந்த மிஷின் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பிடிக்கும். எனக்கு இதை வந்து நான் கேட்ட உடனே அம்மா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது. அப்போ வந்து நிறைய பேர் எல்லாருமே வந்து சின்ன மிஷின் தான் வச்சுருப்பாங்க. 2016-17 அந்த டைமில் வாங்கினது இது. பட் அம்மா வந்து நான் கேட்ட உடனே எனக்கு வந்து இது வாங்கி கொடுத்துருந்தாங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இது அப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்தது. ஏன்னா இன்ஸ்டால்மெண்ட்டுங்கும் போது நம்மளுக்கு இருக்க அமௌண்ட்டோடு நம்ம எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணணும் இல்லையா, அதனால் அது அண்ட் வந்துட்டு எனக்கு தைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். என்னோடய பேக் பெயினால் நான் வந்துட்டு இது அவ்வளோவா வந்துட்டு பண்ணாமல் இருப்பேன். பட் அந்த டைமில் நான் ஆஃபீஸ் போகும்போது என்னோடய சுடிதார், என்னோடய ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு நான் தைச்சது தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் டெய்லி வேர்க்கே வந்துட்டு ஆஃபீஸ் போகும்போதெல்லாம். அண்ட் என்னோடய மேரேஜ் அப்போ கூட என்னோடய ப்ளவுசஸ் எல்லாமே வந்துட்டு நார்மல் வீட்டுக்கு போடுறது டெய்லி வேர் சாரீஸோடைய ப்ளவுசஸ் எல்லாமே வந்து நானே தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பேக் பெயின் வந்து அதிகமானதுனால நான் வந்து இதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இந்த வீட்டுக்கு வந்துட்டு பேக் பெயின் சிவியராக இருந்தது, அதனால் இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருந்தோம். யூஸ் பண்ணாததுனால அப்படியே இருக்குது, டஸ்ட் ஆகுதுன்றதுனால. அண்ட் ஃபைனலாக மாட்டினதும் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிடுச்சு. என்னோடய மிஷினை வந்துட்டு பார்த்ததும் அதை யூஸ் பண்ணலைன்னா கூட அது அங்கேயே இருக்கணும், அதை பார்த்துட்டே இருக்கணுன்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல.
அண்ட் அதை முடிச்சுட்டு நான் வந்துட்டு குளிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். அங்கே போயிட்டு எழில குளிப்பாட்டிட்டு அங்கேருந்து வந்து ஹாஸ்பிட்டல் போக கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து டைம் வந்து நியர்லி ஒரு 4:30லேருந்து 5க்குள்ளே இருக்குது. ஸோ நான் அங்கே போயிட்டு அவனை குளிப்பாட்டிட்டு கிளம்ப கரெக்டாக இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு 6 o'clock போல் நாங்கள் ரீச் ஆகிடுவோம். குரோம்பேட் கிட்டே போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு, அதனால தான். அண்ட் இந்த சண்டே வந்துட்டு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையுமே உடனே பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.